சில காங்கிரஸ் தலைவர்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தி, இன்னும் சொல்ல போனா மல்லிகார்ஜுன் கார்கே, சுட்புட் வார் அப்படின்றார். சுட்புட்னா இது சில்லற சண்டை அப்படின்றார். எது சில்லற சண்டை? கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அடிப்பது சில்லற சண்டையா? சோனியா காந்தியோ இல்ல ராகுல் காந்தியோ உட்காராமல் அவர் உட்கார மாட்டார். காங்கிரசின் தலைவர் அவர். அப்ப யார் சில்லற? யார் கொத்தடிமை? யார் துரோகி? ஆனா இன்னைக்கு சசி தரூர் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததை காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேரை விமர்சனம் பண்றாங்களே. சில பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கு. ராய்பரேலி எம்பி திரு ராகுல் காந்தி அவர்கள் அவரை ஏதாவது குழுவில் நியமிக்கலன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம். இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் சிந்தூர் தேசிய பாதுகாப்பு விஷயங்களை நாம் அணுக வேண்டிய முறை மக்களை சார்ந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ற விதமாகவும் இராணுவத்தை எக்காரணத்து கொண்டும் தப்பு கண்டுபிடிக்காத விதமாகவும் தான் நம்ம இதை அணுக வேண்டும். நேற்று ஜெயராம் ரமேஷ் தீவிரவாதிகள் சுத்துற மாதிரி இந்த எம்பிக்களும் சுத்துகிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலேயே தேசியவாதிகளுக்கும் ஒரு குடும்பத்தை ஆதரிப்பவர்களுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜெய்சங்கர் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி துரோகியான ஜெய்சங்கர்? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயந்த் வணக்கம். வணக்கம் சார். இந்தியா சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு நாடுகளுக்காக போய் இந்தியாவினுடைய நிலைப்பாடுகளை எடுத்து சொல்கிறாங்க. இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொதுவாகவே நம்முடைய நிலைப்பாடை தெரிவிச்சிட்டோம், பயங்கரவாதத்துக்கு எதிராக நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு. இருந்தாலுமே இந்த குழு எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு, அவங்க என்னென்ன மாதிரி பேசியிருப்பாங்க? அதாவது பிஜேபி தலைமையில் மாத்திரம் அமைக்கப்படல, பாராளுமன்ற குழுக்கள், ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்கள் எல்லாரையும் சேர்த்த குழுக்கள் பல்வேறு நாடுகளுக்கு, சிலது ரஷ்யா சில நாடுகளை சென்றுள்ளது. இன்னொரு குழு வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், யூகே அந்த மாதிரி நாடுகளுக்கு சென்றுள்ளது. ஒரு குழு வெஸ்ட் ஏஷியா, அதாவது அரபு நாடுகளுக்கு சென்றுள்ளது. இன்னொரு குழு அமெரிக்காவுக்கு சென்றுள்ளது. பல்வேறு நாடுகளுக்கு பல குழுக்கள் சென்றுள்ளன. ஆனால் குறிக்கோள் ஒன்றுதான். இந்தியா ஏன் இந்த ஆபரேஷன் சிந்தூரை நடத்த வேண்டிய கட்டாயம் வந்தது? அந்த ஆபரேஷன் சிந்தூரின் குறிக்கோள் என்ன? பாகிஸ்தான் கட்டமைக்கும் பொய்கள் எப்படிப்பட்டவை? பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்பதை எப்படி உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும்? இதைதான் மைய கருத்தாக கொண்டு இந்த குழுக்கள் சென்றுள்ளன. இந்த குழுக்கள் பாஜகவின் குழுக்கள் அல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரதிநிதித்துவம் கொண்ட குழுக்கள். உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கு சென்றுள்ள குழுவின் தலைவர் கனிமொழி அவர்கள், தூத்துக்குடி எம்பி. அதே நீங்க அரபு நாடுகளுக்கு சென்றுள்ள குழுவில் இருக்கும் தலைவர் ஜெய்பாண்டாவா இருந்தாலும் அதிக செய்தியாளர்கள் சந்திப்புல அதிகம் பேசுறதும் அவரோட பேச்சுக்கள் அதிகமா வைரல் ஆகிறதும் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவைசி, ஹைதராபாத் எம்பி. அவர் ஒன்றும் பிஜேபியோட சப்போர்ட்டர் இல்லை, ஊரறிந்த உண்மை. நான் சொன்ன 2 பேருமே பிஜேபியோட சப்போர்ட்டர் இல்லை. இதே நீங்க இன்னொரு நாட்டுக்கு, அதாவது மற்ற நாடுக்கு போயிருக்கிற இவங்களை பிரான்ஸ் அதுக்கு போயிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் பிரசாத் தலைமையில் சென்றுள்ளார்கள். அதில் பிரியங்கா சதுர்வேதின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி இருக்காங்க. அவங்க சிவசேனா எம்பி, அதாவது உத்தவ் தாக்கரேவோட கட்சியை சேர்ந்தவங்க. இதே சுப்ரியா சூலே தலைமையில் ஒரு குழுவானது சென்றுள்ளது. அந்த சுப்ரியா சூலே என்றவங்க அவங்க மணிஷ் திவாரி, அந்த குழுவில் மணிஷ் திவாரி இவங்கெல்லாம் கூட இடம்பெற்றிருக்காங்க, ஆனந்த் சர்மா இவங்கெல்லாம் கூட. அவங்க 2 பேரும் காங்கிரஸ் எம்பி. சுப்ரியா சூலே என்சிபி எம்பி, தேசியவாத காங்கிரஸ் எம்பி. இதே இன்னொரு குழு யுஎஸ்க்கு சென்ற குழுவுக்கு தலைவரே சசி தரூர். சசி தரூர் ஒன்றும் பிஜேபி எம்பி அல்ல. இந்த பர்டிகுலர் இது மாதிரியான ஒரு விஷயத்தை முதல்ல கையில் எடுத்தவர் திரு காலம் சென்ற முன்னாள் இந்திய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள். ஜெனீவாவில் இந்தியா மீது பாகிஸ்தான் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு வைத்த போது நமக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற கூடும் என்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தபோது
அவர் தேர்ந்தெடுத்த தலைவர் அன்று எதிர்க்கட்சி தலைவரான பிற்காலத்தில் இந்திய பிரதமராக இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அவருக்கு டெபுட்டிவா, அதாவது அவரோட நம்பர் 2வா அவர் அப்பாயிண்ட் பண்ணவர் அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித். ஸோ எதிர்க்கட்சி தலைவரை அங்கே போயிட்டு இந்தியாவோட நிலைப்பாடை எடுத்து சொல்வதற்கு அனுப்பிய போது அப்போது பாகிஸ்தானியர்கள் வியந்தார்கள். இது என்ன நடக்குது, உங்க நாட்டில் நீங்க எதிர்க்கட்சி, நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும், நீங்க அதை விட்டுட்டு அரசாங்கம் தப்பு சொல்றதை விட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. என் நாட்டில் நான் எதிர்க்கட்சி, ஆனா என் நாட்டோட நலன் வரும்போது நாங்க எல்லாம் ஒரே கட்சி தான், நாங்க இந்தியர்கள். அவர் அங்க பேசும்போது மை பிரைம் மினிஸ்டர், மை கவர்மெண்ட் தான் பேசினார். இன்னைக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த மெச்சூரிட்டி பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இருக்கு. அந்த மெச்சூரிட்டி வந்ததால் தான் இன்னைக்கு பெரும்பாலுமான பெரும்பாலான எல்லா எம்பிக்களுமே, வெளியே சென்று பேசிட்டு இருக்கிற எல்லா எம்பிக்களுமே, ஒன்று ஜெயபாண்டா தலைமை, ஒன்று ரவிசங்கர் பிரசாத் தலைமையில் இருந்தால் கூட அவர்கள் பேசுகிற விதத்தையோ அவர்கள் அணுகுமுறையோ அந்த குழுக்களில் இருக்கும் மற்ற எம்பிக்களோட பேச்சையோ நம்ம கேட்கும்போது யாருமே என் அரசாங்கம் இல்லைன்னு சொல்ல, எங்கள் அரசு அப்படின்றாங்க, எங்கள் பிரதமர்ன்றாங்க, எங்கள் இராணுவம் அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் இராணுவத்தை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாருமே எங்கள் இராணுவம் தான் சொல்லுவாங்க. பட் எங்கள் அரசு எங்கள் பிரதமர்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் மெச்சூரிட்டி அப்படின்னு கேட்டது காங்கிரஸில் அன்னைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்கள் பெருந்தன்மையோட தான் வாஜ்பாய் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு சசி தரூர் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததை காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறைய பேரை விமர்சனம் பண்ணுறாங்களே சார். சில பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கலாம், நம்ம அந்த குழுவில் இடம்பெறலேன்னு கூட இருக்கலாமா, குழுவில் இடம்பெறலேன்னு இருக்கலாம், சில பேருக்கு ஆதங்கம் இருக்கலாம். இதற்கு முன்னாடி சசி தரூர் சில விஷயங்கள் இந்தியாவை ஆதரித்து பேசியதும், குறிப்பிட்டு இந்த அரசாங்கம் எடுத்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து பேசியது, அது காங்கிரஸுக்கு கொஞ்சம் மனக்கசப்பை உண்டாக்கியது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, காங்கிரஸின் நீண்ட நாள் யூத் விங் லீடர் என்று அறியப்படுகிற எம்பி, முன்னாள் வயநாடு எம்பி, இந்நாள் ராய்பரேலி எம்பி திரு ராகுல் காந்தி அவர்கள், அவரை ஏதாவது குழுவில் நியமிக்கலைன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கலாம். மல்லிகார்ஜுன் கார்கேவை நியமிக்கவில்லை என்று கார்கேவுக்கு கஷ்டம் இருந்திருக்கலாம். காங்கிரஸ்லேயே ஒரு பிளவு ஒன்று ஏற்பட்டுள்ளது என்பது ஊரறிந்த உண்மை. ப. சிதம்பரம் இந்த அரசை, குறிப்பிட்டு மோடி அரசை டிசைசிவ் அரசு, அதாவது ஒரு விஷயத்தை அவங்க அணுகிறாங்கடான்னா அந்த அணுகுமுறையானது தெளிவாக இருக்கு, ஒரு தீர்மானமான முடிவாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஆபரேஷன் சிந்தூர் தேசிய பாதுகாப்பு விஷயங்களை நாம் அணுக வேண்டிய முறை மக்களை சார்ந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும், இராணுவத்தை எக்காரணத்து கொண்டும் தப்பு கண்டுபிடிக்காத விதமாகவும் தான் நம்ம இதை அணுக வேண்டும். இல்லைன்னா இதோட வழிபாடு மக்கள்கிட்ட எப்படி இருக்குண்டான்னா, நம்ம நெகட்டிவ் இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், இதால் மக்களிடம் நாம் சென்று அடைய முடியாது, பின்னடைவு நம்மளுக்கு கிடைக்கும், அரசியல் பின்னடைவுகள் நமக்கு வரக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க கனிமொழிக்கு அந்த இதை கொடுக்கும்போது நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானமாக சொல்லியிருக்கலாம். இங்கே இருக்கிற தமிழக முதல்வரை கூட நீ போகக்கூடாதுன்ட்டு ஒரு இது சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு விதத்தில் அவருக்கு தங்கச்சி, இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கட்சியின் எம்பி ப்ளஸ் துணை பொதுச்செயலாளர் எல்லா பதவியும் அவங்க வகிக்கும்போது அவங்க முடியாதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற தலைவர் கட்டளையிடலாம். ஆனால் இடலை. ஏன்னா நாட்டின் நலன் அப்படின்னு வரும்போது இந்த அந்தஸ்தானது அந்த பொறுப்பானது இந்தியாவுக்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் வகிக்கணும் அப்படின்னு ஒன்று கொடுக்கும்போது அதை கௌரவமாக கருதுறாங்க பலர். சுப்ரியா சூலே அவங்களோட கட்சியே ஒன்றும் இல்லாமல் பிஜேபி தோக்கடிச்சிருக்கு மகாராஷ்டிராவில். ஆனால் அவங்க என் கட்சிக்கு அப்பாற்பட்டு நாடு அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணுகிறாங்க. நேற்று ஜெயராம் ரமேஷ் தீவிரவாதிகள் சுத்துற மாதிரி இந்த எம்பிக்களும் சுத்துக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கார். அப்போ இந்தியாவோட பாராளுமன்ற உறுப்பினர்களை தீவிரவாதிகளுடன் ஒரே சமநிலையில் வைத்து பார்க்கும் ஜெயராம் ரமேஷின் எண்ணோட்டம் எப்படி இருக்கிறது? அது எதன் பிரதிபலிப்பு? அது ஜெயராம் ரமேஷின் பொறாமையை காட்டுகிறதா, வைத்தறிச்சலை காட்டுகிறதா, அல்லது ராகுல் காந்தியின் பேச்சுக்கு அவர் பலம் சேர்க்கும் வகையில் ஒரு டிப்பிக்கல் காங்கிரஸின் தர்பாரி சிஸ்டம் அப்படின்வாங்க,
அதாவது அடிமை, அந்த கொத்தடிமையாக அவர் செயல்படுகிறாரா? மணிசங்கர் ஐயர் கிரிட்டிசைஸ். இவங்கெல்லாம் யாரு? இவங்க என்ன செய்தாங்க? பாகிஸ்தானுக்கு போயிட்டு மோடி எப்படியாவது முடிச்சு விடுங்கன்னு சொன்னவர் மணிசங்கர் ஐயர். அது உலகம் அறிந்த உண்மை. நீங்க டினை பண்ண போறீங்களா இதை? ஸோ இந்த காலகட்டத்தில் இந்தியா என்றுமே ஒரு அரசானது சில விஷயங்களை எடுக்கும்போது பாராளுமன்றத்தில் நம்மளுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். எதிர்கட்சிகளுக்கும் ஆளும் கட்சி, எதிர்கட்சி என்பது இருந்தால்தான் ஆளும் கட்சி என்பது ஒழுங்காக செயல்படும். எதிர்கட்சி இல்லாத ஒரு அரசாங்கமாகவே இருக்க முடியாது. கேள்விகள் கேட்க வேண்டும், ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்க வேண்டும், மக்கள் நலன் கருதிய கேள்விகள் கேட்க வேண்டும், நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்கும் விதத்தில் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும். ஆனால் இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சி அது பண்ணுதா? இவர்கள் துருக்கியில் ஆபீஸ் ஏன் வச்சிருந்தாங்க? அது ஏன் சார் துருக்கி அப்படிங்கிறத எல்லாருமே குறிப்பிடுறோம். ஏன் அங்க ஆபீஸ் இருந்துச்சு? இல்ல எல்லாருமே என்ன சொல்றாங்க, துருக்கியில இருந்து அரசியல் பண்ண முடியாது, துருக்கியில இவங்க ஒருவேளை பாராளுமன்றத்துக்கோ இல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கோ கண்டெஸ்ட் பண்ண முடியுமா என்ன? அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? சிலிபின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு 2008 ஏன் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? இங்க சிலிபி கம்பெனியோட 10% ஷேர் ஹோல்டர் யாரு? எர்டோகனோட மகள் சுமையா எர்டோகன். ஏன் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? ஒருவேளை அவர்கள் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் காங்கிரஸ் காலத்துல இந்த பிளாக் மணி என்பது பரவலா எல்லாருக்கும் தெரிந்த உண்மை, பெரிய அளவில் பேசப்பட்டது. நாட்டின் பொருளாதாரமே வெள்ளை பொருளாதாரத்தோட கருப்பு பொருளாதாரம் அதிகமா இருக்கு, கருப்பு பணம் சார்ந்த பொருளாதாரம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலா எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இது. அதற்காக துருக்கியை அணுகுனாங்களா? இப்போ சாம் பெட்ரோடான்னு ஒருத்தர் யூஎஸ்ல இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் அங்க இந்தியாவுக்கு தேவையான பேச்சுகளும் இந்தியா ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் என்ன வேலை செய்துள்ளார்? இதுவரைக்கும் அவர் ஏதாவது இந்த சாம் பெட்ரோடா என்றும் நபர் இப்போ நடந்த இந்த மொத்த சிந்தூர்ல என்ன இதுவரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதா எனக்கு காட்டுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஸோ இவங்களோட உள்நோக்கம் என்ன? ஸோ காங்கிரஸ் கட்சியிலேயே தேசியவாதிகளுக்கும் ஒரு குடும்பத்தை ஆதரிப்பவர்களுக்கும் ஒரு பிளவு ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை தான் இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ராகுல் காந்தியை அமுச்சு விட்டா அவர் சைனா ஷி ஜின்பிங் கூட அக்ரிமெண்ட் 2008 போட்ட மாதிரி டோக்லாம் கிளாஷ் அப்போ நம்மளுக்கு 2020 டோக்லாம் இது நடக்கும்போது, பிரச்சனை நடக்கும்போது அவர் போயிட்டு சைனாவோட தூதர் கூட டின்னர் சாப்பிட்ட மாதிரி, இப்போ மணிசங்கர் ஐயர் இஸ்லாமாபாத்துக்கு போயிட்டு மோடியை எலிமினேட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி, இது மாதிரி இருக்கும் நபர்கள் இவர்கள் எப்படி இவர்களை அனுப்பினால் இந்திய அரசாங்கத்தின் நிலையோ இல்லது இந்திய இராணுவத்தின் செயலையோ எப்படி இவர்கள் ஆதரிப்பார்கள் என்று கருதுவது? ஜெய்சங்கர் ஒரு துரோகி அப்படின்னு சொன்னார். கத்தார்னா துரோகி. எப்படி துரோகியானார் ஜெய்சங்கர்? எதனால் துரோகியானார்? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னாடியே அதை பாகிஸ்தானுக்கு சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சார். என்ன பாகிஸ்தானுக்கு சொல்லி இருக்க கூடாது? நாங்க ஆபரேஷன் சிந்தூரை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற. அவர் முன்னாடி சொல்லலையே. ஆனா ராகுல் காந்தி அப்படி சொல்றாரு சார். அவருக்கு யார் தகவல் கொடுத்தா அப்படின்ட்டு? ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த பொறுப்பை மனதில் கொண்டு அவர் பேச வேண்டும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. ப்ரூஃப் இருக்கா? அபிஷியலா நம்ம ராணுவம் அடித்த பிற்பாடு நாம் அடித்தோம் என்று சொன்னோமா? நம்ம தான் அடிச்சோம்னு சொன்னோம். இது இப்பயா பண்ணியிருக்கோம்? பாலாகோட்ல பண்ணோம், அதுக்கு முன்னாடி உரியில பண்ணோம். இது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறது தானே. ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணுங்க, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் தேசிய பாதுகாப்பை அணுகினால் மட்டும்தான் இந்தியா பாதுகாப்பாக இருக்க முடியும். இதற்கு ஒரு வரலாற்று உதாரணம் யாரை பார்க்கணும்னா திரு அடல் பிஹாரி வாஜ்பாயை பார்த்து கற்றுக்க வேண்டியது இருக்கு, நரசிம்மராவை பார்த்து கற்றுக்க வேண்டியது இருக்கு. பல எதிர்கட்சி தலைவர்களும் பல பிரதமர்களும் ஒன்றாக செயல்பட்டுள்ளனர் நாட்டின் நலன் கருதி. அதற்கு நேர்மாறான இந்த நிலைப்பாடை கொண்டவர்கள் உருவானது 2004 முதல் உருவாயிருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி காலம் பாகிஸ்தானுடன் எவ்விதமான செயல்பாடை கொண்ட ஆட்சி காலமாக இருந்தது? பாகிஸ்தானோட தீவிரவாதத்தை எப்படி இவங்க அணுகுனாங்க? இவங்க என்ன பதிலடிகள் கொடுத்தாங்க? இவங்க உலகத்தினிடம் பாகிஸ்தானை எப்படி அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டினாங்க? இன்று எடுத்து நாம் கூட்டி வந்திருக்கிற தஹூர் ராணாவோட கேஸையே இவங்க எப்படி பர்சியூ பண்ணாம விட்டாங்க?
பாகிஸ்தான்ல ஏன் கிரே லிஸ்ட்ல போடல? இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். பாகிஸ்தானை அடிக்காமல் விட்டது கூட ஒரு டெசிஷன் தான் சொல்லிட்டு சிவசங்கர் மேனன் அன்றைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சொன்னதை நீங்களும் நானும் மறக்கக்கூடாத ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த எதிர்கட்சிகள் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் சொன்னதுதான் நான் அவர்கிட்ட கடன் வாங்கி சொல்லணும். நாங்கள் எதிர்கட்சி தான், எதிரி கட்சி அல்லன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக சில காங்கிரஸ் தலைவர்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தி, இன்னும் சொல்ல போனா மல்லிகார்ஜுன் கார்கே, சுட்புட் வார் அப்படின்றார். சுட்புட்னா இது சில்லற சண்டை அப்படின்றாரு. எது சில்லற சண்டை? கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை அடிப்பது சில்லற சண்டையா? 88 மணி நேரத்துல பாகிஸ்தானோட போர் புரியும் தன்மையே அழிக்கிறது சில்லற சண்டையா? 26 பேர் இறந்ததுக்கு பழி வாங்குறாங்க, பதிலடி கொடுக்குறோம். அதை சில்லற சண்டைன்னு சொல்றது எந்த விதத்துல? அப்ப யார் சில்லற? 80 வயது முதியவர் இன்றும் காங்கிரஸ் சோனியா காந்தியோ இல்ல ராகுல் காந்தியோ உட்காராமல் அவர் உட்கார மாட்டார். காங்கிரசின் தலைவர் அவர். அப்ப யார் சில்லற? யார் கொத்தடிமை? யார் துரோகி மக்களின் பார்வைக்கு? ஓகே சார், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேத்து புட்டின் அவர்கள் சபாஸ் ஷெரீஃபை சந்திச்சிருக்காரு. இப்போ நம்ம கூட ஒரு நல்ல ஒரு உறவுல இருந்த ரஷ்யா இப்போ பாகிஸ்தான் கூட கொஞ்சம் நெருக்கத்தை காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? பாகிஸ்தான் கூட நெருக்கத்தை காட்டல. அது ஒரு காலத்துல சோவியத் யூனியனின் மனத்தில் உருவான ஒரு ஸ்டீல் மில் இருக்கு, பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மில்லை புனர்ப்பிக்கும் பணியில், அதுலேயும் 19,000 ஏக்கர்கள் அது விஸ்தீர்ணம் கொண்ட ஒரு ஆலை. அதில் 700 ஏக்கரில் இவங்க புது ஆலையை கட்டமைக்க போகிறாங்க, அதாவது புதுசாக புனர்ப்பிக்க போகிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு ஆண்டுக்கு ஸ்டீல் வெளிநாட்டிலேருந்து வாங்கிறதுக்கு மாத்திரமே அவங்களுக்கு $2.6 பில்லியன் செலவாயிட்டு இருக்கு. ஸ்கிராப் மூலமும், ஸ்கிராப்னா தேவையில்லாத ஸ்டீல் துகள்கள், குப்பை, இரும்பு குப்பை, இதை வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட $324 மில்லியன் செலவாகுது. அதுலேருந்து பாகிஸ்தானை மீள்றதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாட்டோட அணுகுமுறை சில விஷயங்கள்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். புட்டின் அவங்களுக்கு இராணுவ உபகரணம் ஏதாவது கொடுத்துருக்காரா? இல்லை. இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயமா பாகிஸ்தானின் நிலைப்பாட்டையோ இல்லை பாகிஸ்தானின் பேச்சையோ கேட்டு இந்தியாவை நேர்முகமாக எதிர்த்துள்ளாரா? ஏதாவது இந்திய அரசாங்கத்தை ரஷ்யா தப்பு கண்டுபிடித்ததாகவோ இல்லை மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்தியாவின் செயல்பாடை அவர்கள் கண்டித்துள்ளதாகவோ உங்களுக்கு ஏதாவது செய்திகள் வருகின்றன? ஸோ அப்பேற்பட்ட நிலைமையில் இதை ஒன் ஆஃப் இன்சிடெண்ட்டாக பார்க்கணும். ஆமாம், இது ரஷ்யா தவிர்த்திருந்தால் நல்லதுன்னு சொல்லி கருதலாம். ஆனால் பாகிஸ்தான் இப்படியே ஒரு ஸ்டீல் மில் அமைச்சா கூட அவங்க எத்தனை நாளில் நடத்த போகிறாங்க? இது ஆரம்ப கட்டமாக தான் இதை நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அது எவ்வளோ தூரத்துக்கு போக போகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது, பாகிஸ்தான் என்ன கேட்டால் அவன் கடைசியில் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ரஷ்யன் ஆயிலை கேட்டாங்க, ரஷ்யா மறுத்துருச்சு. ரஷ்ய போர்க்கருவிகளை கேட்டாங்க, அதை மறுத்துட்டாங்க. கடைசியில் ஏதோ கொடுக்கணுமே, ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும்போது ஏதோ $1 $2 பிச்சை போடணுமே அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு பிச்சை போட்டுள்ளார் புட்டின். அப்படி நம்ம கருதணும். நாமினலான ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம். வர்த்தகம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிதான் பார்க்கணும். பாகிஸ்தானோட ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு விதமாக ஒரு இந்த பிச்சைக்காரனுங்க நாட்டில் ஒரு 4-5 ஒரு 500-700 பிச்சைக்காரனுங்களுக்கு வேலை கிடைக்கும்னா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் பார்த்துள்ளார். அதை தவிர்த்து அது எங்க இருக்கு? சிந்து மாகாணத்தில் இருக்கு. ரெண்டாவது, சிந்து மாகாணம் எதை ஒட்டி உள்ளது? இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் தான் இருக்கு. இந்திய கராச்சி கிட்டே இருக்கு. அது கிட்ட இன்னும் சொல்ல போனா இந்திய பெருங்கடல் கிட்ட இருக்கு. ஒருவேளை புட்டினுக்கு நாளைக்கு அவருக்கு ஒரு ஃபுட்ஹோல்டு வேணும், அவங்களோட கப்பல் படைக்கு ஒரு ஃபுட்ஹோல்டு வேணும், அவங்களோட கப்பல்கள் வரணும், தேவைப்பட்டால் கராச்சி வரைக்கும் வரணும்னா அவங்களுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலை. ஒவ்வொரு நாடும் அவங்களோட நலன் கருதி, அவங்களோட தேவை கருதி தான் இன்னொரு நாடு கூட உறவு வச்சுக்கும். நம்ம பர்மிஷன் கேட்டு தான் அவங்க செயல்படணும்னு இல்லை, அவங்க பர்மிஷன் கேட்டு தான் நம்ம செயல்படணும்னு இல்லை. சில விஷயங்களை அவங்கவுங்க நாட்டின் ஒற்றுமையும் அவங்கவுங்க நாட்டின் தேவையும் கருத்தில் கொண்டு தான் அவங்க எடுப்பாங்க.
அதை நம்ம பூதாகரமாக்காம இருப்பது ஒரு விதத்துல நல்லது. இது ஒரு வர்த்தக பேச்சுவார்த்தை தான், நம்ம இதை பெருசுப்படுத்த தேவையில்லைன்னு சொல்றீங்க. பெருசா பார்க்க தேவையில்லை, அச்சுறுத்தலா பார்க்க தேவையில்லைன்ற நான். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சது காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.